الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تحزن إن الله معنا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் கடந்த செவ்வாய்க்கிழமை ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய கடைசி நாளாகவும், புதன்கிழமை ஹிஜ்ரி 1448 ஆண்டினுடைய முதல் நாளாகவும் அமைந்திருந்தது. நம்மில் பலர்களுக்கும் அது சாதாரணமாகவே கடந்து சென்றிருக்கும் அந்த நாள். காரணம், நாம் ஒரு ஆங்கில புத்தாண்டுகளை அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு அல்லது ஒரு தமிழ் புத்தாண்டை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய மாதங்களாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரியினுடைய நாட்களையும் அதனுடைய மாதங்களையும் நாம் அறிந்து வைத்திருக்கவில்லை. அதனால்தான் நம்மில் பலர்களுக்கும் அந்த நாள் சாதாரணமாகவே கடந்து சென்றிருக்கும். உலகத்தினுடைய சில காரியங்களுக்காக வேண்டி ஆங்கில மாதங்களுடைய கணக்குகள் நமக்கு தேவைப்படலாம். ஆனால் ஷரியத்தினுடைய சட்டங்களை கடைபிடிப்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஹிஜ்ரியினுடைய காலாண்டர் முறை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய எந்த அமல்களையும் சரியாக செய்ய முடியாது, சரியாக நிறைவேற்ற முடியாது. நாம் கொண்டாடக்கூடிய பக்ரீத்தினுடைய பெருநாள் ஹிஜ்ரியினுடைய காலாண்டர்களுடைய அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. நாம் கொண்டாடக்கூடிய ரமலானுடைய பெருநாள் அல்லது நாம் நோன்பு நோக்கக்கூடிய ரமலானுடைய முதல் பிறை அல்லது அதை கடந்து இருக்கக்கூடிய ஒரு பராத்தினுடைய இரவோ அல்லது மெஹராஜினுடைய இரவுகளோ அல்லது இன்னும் எத்தனை புனிதமான நாட்கள் இருக்கிறதோ அனைத்தும் எதை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது என்றால் ஹிஜ்ரியினுடைய காலாண்டருடைய முறையை அடிப்படையாக கொண்டு தான் கணக்கிடப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. எனவே நாம் அதை தெரிந்து கொள்ளாமல், அதை அறிந்து கொள்ளாமல் நம்மளால் எந்த ஒரு நல்ல நாட்களையும் நம்மளால் முடிவு செய்ய முடியாது. அதனால் இதை நாம் புரிந்து கொள்வது மார்க்கத்தினுடைய ஒரு செயலாக நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹிஜ்ரியினுடைய காலாண்டர் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான ஒரு வரலாற்றை பின்னணியாக கொண்டவை. மற்ற காலாண்டனுடைய நடைமுறைகள், அது ஒரு ஆங்கில புத்தாண்டனுடைய காலாண்டனுடைய நடைமுறையாக இருக்கலாம் அல்லது தமிழ் புத்தாண்டினுடைய நடைமுறையாக இருக்கலாம். அது வலுவான ஒரு வரலாறை கொண்டதாக நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் நாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய
ஹிஜ்ரியினுடைய இந்த காலாண்டனுடைய முறை என்பது அழுத்தமான வழிகள் நிறைந்த மனவேதனைகள் நிறைந்த ஒரு பயணத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்பட்டவை. இதை சாதாரணமாக நாம் பார்க்க முடியாது. மிக கடுமையான சோதனைகள், கடுமையான மன வழிகள், அதையெல்லாம் கடந்து நடந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டு தான் ஹிஜ்ரியினுடைய காலாண்டர் முறை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயம் கியாமத்து நாள் வரை இந்த நாட்களை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது. எப்பொழுது இது நடைமுறைக்கு வந்தது என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரியினுடைய காலாண்டருடைய நடைமுறை இல்லை. முதல் கலீஃபா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் இந்த நடைமுறை என்பது இல்லை. இரண்டாவது ஜனாதிபதியாக ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் பல நாடுகளை இஸ்லாமிய மயமாக ஆக்கினார்கள். பல நாடுகள் இஸ்லாத்துடைய ஆட்சியின் கீழ் வந்தது. அந்த நாடுகளுக்கெல்லாம் தபால்கள், கடிதங்கள், சில அரசு சம்பந்தப்பட்ட உத்தரவுகளை அவ்வப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியப்படுத்துவார்கள். அப்படி தெரியப்படுத்தும் பொழுது அதில் மாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும், தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கும், ஆனால் ஆண்டுகள் குறிப்பிடப்பட்டிருக்காது. ஆண்டுகள் குறிப்பிடப்படாமல் மாதம் மட்டும் குறிப்பிடப்பட்டு, தேதி மட்டும் குறிப்பிடப்பட்டு அரசனுடைய தபால்கள் பல நாடுகளுக்கு செல்லும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கையெழுத்தோடு. அப்படி செல்லும் பொழுது சில சமயங்களில் அந்த ஆட்சியாளர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டது, கவர்னர்களாக இருந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டது. இது எந்த ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த உத்தரவு என்பதிலே சில புரிந்து கொள்வது சில குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுதுதான் சில கவர்னர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதி குழப்பத்தை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய காலாண்டருடைய முறை அவசியம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அதற்காக ஒரு நடைமுறையை நாம் ஏற்படுத்த வேண்டும், இஸ்லாமிய காலாண்டர் முறையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஆலோசனை நடத்துகிறார்கள். பெரும் பெரும் சஹாபாக்களோடு ஆலோசனை நடக்கிறது. பலர்களுக்கும் இருப்பதை போன்று, கிறிஸ்தவர்களுக்கு இருப்பதை போன்றும், இன்னொரு சில நாட்டவர்களுக்கு இருப்பதை போன்றும் இஸ்லாமியர்கள் சொந்தமாக ஒரு காலாண்டனுடைய முறையை பயன்படுத்த வேண்டும். எனவே அதற்காக வேண்டிய ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது எல்லோரும் ஆமோதிக்கிறார்கள். அந்த நடைமுறையை நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி சஹாபாக்கள் ஒத்துழைப்பு தருகிறார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மளுடைய இஸ்லாமிய காலாண்டுடைய நடைமுறை அது எப்பொழுது இருந்து நாம் துவங்குவது, எந்த ஆண்டிலிருந்து இதை கணக்கு வைத்து நாம் துவங்குவது என்று சொல்லி ஆலோசனை செய்யப்படுகிறது. அப்பொழுது சிலர்கள் சஹாபாக்கள் சிலர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை அடிப்படையாக வைத்து அங்கே இருந்து ஆரம்பிப்போம். சிலர்களுடைய ஆலோசனை. சிலர்களுடைய ஆலோசனை இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்பொழுது எந்த ஆண்டு நபித்துவம் கொடுத்தானோ, அவர்கள் எந்த ஆண்டு நபியாக அறிவிப்பு செய்தார்களோ அந்த ஆண்டிலிருந்து நம்முடைய இஸ்லாமிய மாதத்தினுடைய வருடங்களினுடைய காலாண்டனுடைய முறையினுடைய முதல் வருடத்தை நாம் ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். வேறு சிலர்கள் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த அந்த ஆண்டிலிருந்து, நம்மை விட்டு எப்பொழுது மறைந்தார்களோ அந்த ஆண்டை அடிப்படையாக வைத்து அதை முதல் ஆண்டாக கணக்கிட்டு இஸ்லாமிய காலாண்டுடைய முறையை நாம் ஏற்படுத்துவோம் என்று ஆலோசனை சொன்னார்கள். இப்படி பல வழிகளில் ஆலோசனைகள் தரப்பட்டது. அதில் ஒரு ஆலோசனையாக இந்த ஒரு ஆலோசனையும் வந்தது. இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு எப்பொழுது பயணப்பட்டு வந்தார்களோ, மக்காவை விட்டுவிட்டு மதீனாவிற்கு எப்பொழுது பயணப்பட்டு வந்தார்களோ அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து அந்த ஆண்டை இஸ்லாமிய ஹிஜ்ரியினுடைய காலாண்டனுடைய முதல் ஆண்டாக கணக்கிட்டு அங்கே இருந்து நாம் துவங்குவோம் என்று ஆலோசனை சொன்னார்கள். இந்த ஆலோசனை சொன்னது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆலோசனையை முன்வைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி 4 ஆலோசனைகள் வந்த பொழுது
நான்கையும் நன்கு ஆய்வு செய்ததற்கு பின்னால் அமீருல் முஃமினீனாக ஒரு ஜனாதிபதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை தீர்மானமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வைத்த ஹிஜ்ரியினுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணப்பட்டு வந்த அந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய ஆண்டை துவங்குவது என்று தீர்மானம் செய்கிறார்கள். அவர்கள் முன்வைத்த காரணங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் என்பது மிக முக்கியமான ஒரு வருடம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் கூட இவைகள் எல்லாவற்றையும் விட இஸ்லாம் பலம் பெற்றது, இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது, இஸ்லாம் பலமிக்க மார்க்கமாக மாறியது எதன் அடிப்படையில் என்றால், இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு பிறகுதான். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் இந்த மார்க்கம் மிக பன்மடங்கு வளர்ச்சி பெற்றது, வலுவான மார்க்கமாக மாறியது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னவென்றால், அந்த பயணம் என்பது யாராலும் மறக்க முடியாத ஒரு பயணம். சாதாரணமாக யாராலும் மறக்க முடியாத ஒரு பயணம். ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வந்தார்கள், சொத்துக்களை விட்டு வந்தார்கள். அத்தனை ஆண்டு காலங்கள் சேகரித்து வைத்திருந்த சொந்த வீடுகள், சொத்துக்கள், என்ன பொருள்கள் இருந்ததோ அத்தனையும் விட்டு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஒரு சமுதாயமே, மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமே மக்காவை விட்டு மதீனாவிற்கு வந்தது என்பது இது சமுதாயம் உள்ளவரை மறக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. அதனால் அதை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அடிப்படையாக கொண்டு ஹிஜ்ரியினுடைய முறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது எப்பொழுது நடக்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய காலத்தில், இது ஏற்படுத்தப்படக்கூடிய சமயத்தில் ஹிஜ்ரி எத்தனை தெரியுமா? ஹிஜ்ரி 17. ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டில் தான் முதல் ஹிஜ்ரி எது என்பதை முடிவு செய்யப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணப்பட்டு சென்ற அதை அடிப்படையாக கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதற்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு பயணப்பட்டு போன அந்த மாதம் என்பது ரபியுல் அவ்வலுடைய மாதம். ரபியுல் அவ்வல் மாதத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். எனவே இப்பொழுது எதை முதல் மாதமாக வைக்குதல்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலிலே ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டதினால் ரபியுல் அவ்வல் மாதத்தை இஸ்லாமிய வருடத்தினுடைய முதல் மாதமாக கணக்கிடலாமா என்று அடுத்த ஆலோசனை பல சஹாபாக்கள் பல காரணங்கள் முன்வைக்கிறார்கள். அப்படி முன்வைக்கும் பொழுது ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள், இல்லை, நாம் முஹர்ரமுடைய மாதத்தை முன்வைப்போம், முஹர்ரமுடைய மாதத்தை முன்வைப்போம். ஏன் என்றால் முஸ்லிம்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு தன்னுடைய ஊர்களுக்கு திரும்பக்கூடிய ஒரு மாதம். முஸ்லிம்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பக்கூடிய ஒரு மாதம். அதே சமயம் மக்காவாசிகள் தன்னுடைய வியாபாரத்தை பெரும்பாலும் முஹர்ரமுடைய மாதத்தில் இருந்துதான் துவங்குவார்கள். அதுவரை அவர்கள் ஹஜ்ஜினுடைய அமல்கள்ல தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார்கள், அமல்கள்ல இருப்பாங்க. வியாபாரத்தினுடைய துவக்கம் என்பது முஹர்ரமுல இருந்துதான் துவங்குவார்கள். எனவே நாம் அதை அடிப்படையாக கொண்டு முஹர்ரமுடைய மாதத்தை நாம் முதல் மாதமாக தேர்ந்தெடுப்போம் என்று சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இஸ்லாமிய மாதத்தினுடைய முதல் மாதமாக முஹர்ரமுடைய மாதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுவரை அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த ஹிஜ்ரத்தினுடைய இந்த உருவாக்குதலிலும் இந்த நிகழ்விலும் 4 கலீஃபாக்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். 4 கலீஃபாக்களுடைய பங்கு என்பது இதற்குள் இருக்கிறது. ஹிஜ்ரியை உருவாக்குவதில், அதை தேர்ந்தெடுத்ததில் அதற்கு ஜனாதிபதியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பங்கு பெரும்பங்காக இருக்கிறது. எதை அடிப்படையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வைத்த கருத்து,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணப்பட்ட அந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு நாம் ஹிஜ்ரியை தேர்ந்தெடுப்போம் என்று சொன்ன அந்த ஆலோசனையின் அடிப்படையில் அலி ரலியல்லாஹுடைய பங்கு இதற்குள் இருக்கிறது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த மாதத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னதில் முஹர்ரம் என்று அவர்கள் சொன்னதில் அவர்களுடைய பங்கு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இதற்கு முன்பாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிற்கு அவர்களின் தலைமையில் ஒரு சிறு கூட்டத்தை ஹிஜ்ரத்தாகவே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கடந்து முதல் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்கு சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒரு பங்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து பயணப்பட்டார்கள். அவங்களோடு சேர்ந்து போன ஒரே பெருமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து பயணப்பட்டார்கள். இப்படி 4 கலீஃபாக்களுடைய பங்கு என்பது இந்த ஹிஜ்ரத்தோடு சேர்ந்திருக்கிறது. எனவே இது இஸ்லாமிய மார்க்கம் காலம் உள்ளவரை இதை என்றும் நினைவில் கொள்ள வேண்டிய தருணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் ஏன் தேவைப்பட்டது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கொள்கையை மக்காவாசிகளிடத்திலே பகிரங்கமாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதை தடுக்கும் முகமாக பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை மக்காவாசிகள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்ச்சிகளில் எல்லாம் தொடர்ந்து கடுமையான தோல்விகளை மக்காவில் இருந்த குஃபார்கள் அதை அடைந்த பொழுது வேறு வழி இல்லாமல் இறுதி கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நஊதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். பல்வேறு விதமான செயல்களை அரங்கேற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். அபூ தாலிப் அவர்களிடத்தில் சென்று பல முறை பேசினார்கள். உங்களுடைய மகனை நிறுத்தச் சொல்லுங்கள், இந்த கொள்கையை அவர் செயல்படுத்தாமல் நிறுத்தச் சொல்லுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பலமுறை முறையிட்ட பொழுதும் அபூ தாலிப் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. நான் அவரை கட்டுப்படுத்த மாட்டேன், அவர் நேரிய வழியில் இருக்கிறார், அவர் சரியான வழியில் இருக்கிறார், எனவே நான் அவரை கட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். அதனால் வேறு வழி இல்லை. அதனால் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அதற்கு பிறகுதான் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்ன முடிவுக்கு என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஹீதாக்கிடணும், கொலை செய்து விடணும் என்கிற முடிவுக்கு வந்தார். சரி, நபியை கொலை செஞ்சிட்டோம்னு சொன்னா அவர்களை பழி வாங்குவதற்கு குடும்பத்தார்கள், பனு ஹாஷிமுடைய குடும்பத்தாங்க, பனு முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பழி வாங்குவார்களே, அவங்க வந்து பழி வாங்குவார்கள். அப்ப என்ன செய்யறது? அதற்கு பிறகுதான் மக்காவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினாங்க. என்ன திட்டம்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு இளைஞன் இதுல பங்கெடுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்களை அந்த கொலை செய்யக்கூடிய அந்த செயல்ல ஒவ்வொரு குடும்பத்தாருடைய பங்கும் இருக்கணும். அப்படி இருந்தது என்றால் தனி குடும்பத்தார்கள் யாரும் இங்கு பகையாளியாக ஆக மாட்டார்கள் என்று மக்காவாசிகள் முடிவு செய்து ஒரு கூட்டத்தை திரட்டினார்கள். அந்த கூட்டம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவோடு இரவாக ஷஹீதாக்குவதற்கான எல்லா சூழ்ச்சிகளையும் செய்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா நோக்கி புறப்பட வேண்டும் என்கிற உத்தரவு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து தாங்கள் வழமையாக படுக்கக்கூடிய அந்த இடத்தில் அலி ரலியல்லாஹுவை படுக்க வைத்துவிட்டு, நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், இன்னென்ன நபர்கள் அமானிதமாக இந்த பொருள்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், அந்த பொருள்களை எல்லாம் நீங்கள் அவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், அதிகாலையில எழுந்து ஒப்படைத்து விட்டு நீங்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து விடுங்கள் என்று அலி ரலியல்லாஹுவுக்கு உத்தரவிட்டு விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவர்களை அழைத்துக் கொண்டு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இங்கே யோசிக்கணும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் மிக ஆச்சரியமான காரணங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் சூழ மக்காவை விட்டு வெளியில போறாங்க.
எதிரிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் மக்காவை விட்டு வெளியில் போகிறார்கள். எனவே எதிரிகளிலிருந்து கடுமையான ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அந்த தருணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும்? ஒரு போர் தந்திரம் தெரிந்த மிகச் சிறந்த ஒரு வீரரை தேர்ந்தெடுத்திருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ அல்லது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் மக்காவில் அன்றைக்கு அவர்கள் வீரத்திற்கு புகழ் பெற்றவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரம் மக்காவாசிகளால் பரவலாக பேசப்படும். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீரம் மக்காவாசிகளால் புகழ்ந்து பேசப்படும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். மிக நுட்பமாக தேர்ந்தெடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய திறமை ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் பகிரங்கமாக வெளிப்பட்டது. ரசூலுல்லாஹ்வை அழைத்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த திட்டமிடல் ஒவ்வொன்றையும் மிக அழகாக துல்லியமாக திட்டமிடுகிறார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்காக வேண்டி ஒவ்வொன்றையும் திட்டமிடுகிறார்கள். என்ன செய்கிறாங்க? தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகிறார்கள், மகனே, நீ மக்காவாசிகளோடு பகலெல்லாம் நீ இருக்கணும். பகல்ல இருந்துவிட்டு இரவில் நாங்கள் எங்கு தங்குவோம் என்பதை சொல்லி அங்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவர்கள் என்னெல்லாம் திட்டமிடுறாங்க என்பதை எங்கள்கிட்ட வந்து சொல்லணும் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய மகனுக்கு உத்தரவிடுகிறார்கள். தன்னுடைய அடிமையாக இருந்த ஆமீர் இப்னு முகைரா என்பவர் அவருக்கு சொல்றாங்க, நீ ஆடு வைத்துக் கொண்டிருக்கணும். நீ என்ன செய்யணும்? மக்காவுடைய வெளிப்புறத்தில் நீ ஆடு வைத்துக் கொண்டு பகல்ல நீ ஆடு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இரவில் நீ எங்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கணும். எங்களுடைய உணவுக்காக வேண்டி இரவில் நீ பால் கொண்டு வந்து கொடுக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து மனைவிட்ட சொல்றாங்க, தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்கிறார்கள், நீ எங்களுக்காக வேண்டி உணவு சமைத்து வைக்க வேண்டும். உணவு சமைத்ததற்கு பின்னால் அந்த உணவை நம்முடைய மகள் அஸ்மாவிடத்தில் நீ கொடுத்து விட வேண்டும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறு குழந்தை. எனவே அவரை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. சிறு குழந்தை என்பதனால் எந்த விதமான சந்தேகமும் வராது என்பதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்மா ரலியல்லாஹு இடத்தில் நீ கொடுத்து விடு, அவர் கொண்டு வந்து உணவை எங்களுக்கு தரட்டும் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தனை திட்டமிடலோடும் அதுவரை சேகரித்து வைத்திருந்த சுமார் 6000 திருகங்களையும் எடுத்துக்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பயணத்திற்காக ரசூலுல்லாஹ்வை அழைத்துக் கொண்டு போறாங்க. இதுக்கு இடையில ஒரு வழிபோக்கர், பாலைவனத்தினுடைய பாதைகள் அறிந்த, நன்கு பாதைகள் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு 2 ஒட்டகையை வாங்கி கொடுத்து இந்த 2 ஒட்டகங்களை நீ மேய்த்து கொண்டு பாதுகாத்து வர வேண்டும். இன்ன இடத்தில் இன்ன தேதியில கொண்டு வந்து எங்களுக்கு இந்த 2 ஒட்டகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வழிபோக்கனிடத்திலே அதற்கான பணத்தையும் கொடுத்து ஒட்டகத்தையும் கொடுத்து அவரையும் தயார்படுத்தி வைக்கிறார்கள். அத்தனையும் திட்டமிடுகிறார்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பான முறையில் எதிரிகளிடத்திலே சிக்கிவிடாமல் பாதுகாப்பான முறையில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்வதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய குடும்பமே உழைத்தது, அவருடைய குடும்பமே பாடுபட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் இழைத்து விடாமல் பாதுகாப்போடு செல்வதற்கான அத்தனை விஷயங்களும் செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தௌருடைய குகைக்கு போனாங்க. போனதற்கு பின்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு அழகாக பாதுகாக்கிறார்கள் தெரியுமா? முதல்ல ரசூலுல்லாஹ்வை வெளியிலேயே நிக்க சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குகைக்குள்ள சென்று அனைத்து இடங்களையும் சுத்தப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய ஓட்டைகளை எல்லாம் மறைத்து விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த விதமான தீங்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எல்லா விதமான பாதுகாப்புகளையும் செய்துவிட்டு ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இருக்க அந்த ஓட்டைக்குள் தங்களுடைய விரலை உள்ளே வைத்துவிட்டு அதற்கு பிறகு அமர்ந்து கொண்டு வெளியில இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உள்ள வாங்க. உள்ளே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கடுமையான பயணத்துல சிரமப்பட்டிருக்கிறீங்க, தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க, என் மடியில நீங்கள் படுத்து தூங்குங்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மடியில படுத்து உறங்குகிறார்கள். அத்தனை பாதுகாப்பு, அவ்வளவு அற்புதமான பாதுகாப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹுவை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது இந்த வரலாறுகள் புரியும் பொழுதுதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு வீரரை விட ஒரு நுட்பமான ஒரு மனிதர், அன்பு நிறைந்த ஒரு மனிதர், தனக்காக வேண்டி உயிரையும் தரக்கூடிய ஒரு மனிதர் இங்கு தேவை. அது அபூபக்கரை விட சிறந்த ஒரு மனிதர் உலகத்தில் இல்லை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹுவை தேர்ந்தெடுத்தாங்க. குடும்பமே உழைத்து எல்லா விதமான பாதுகாப்போடு தவறுடைய குகையில வந்து பாதுகாப்புக்காக வேண்டி தங்கி இருக்கிறார்கள். தங்கியதற்கு பின்னால் இங்க அடுத்த ஆச்சரியங்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பாதுகாப்பு. நம்மளால் யோசிக்கவே முடியாத பாதுகாப்புகள். உமையா இப்னு கலஃப் என்பவன் தான் அந்த தவறுடைய குகை இருக்கக்கூடிய இடத்தை சுத்தி தேடிட்டு வர்றான். எங்கேயாவது முகமது இருக்கிறாரா என்று சொல்லி அவரை கொலை செய்யணும்னு சொல்லி அவனும் அவனுடைய ஒரு 2 அடியாட்களும் தேடி வர்றாங்க. தேடி வரும் பொழுது சவுனுடைய குகை மேல இருக்கிறது. அவன் கீழே நின்றுட்டு தன்னுடைய 2 அடியாட்களை போய் அந்த குகையில யாராவது இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வா என்று சொல்லி அனுப்புறான். அந்த இருவர்களும் மேல போறாங்க. மேலே போகும் பொழுது அதுல ஒருவன் என்ன செய்யறான்னா, இன்னொருவன்கிட்ட நீ போய் மேல போய் பாரு, நான் இங்கே நிக்கிறேன்னு சொல்லி அவன் பாதியில நின்றுட்டான். நின்றதற்கு பின்னால் ஒருவன் மட்டும் மேலே போறான். மேலே போய் குகையை பார்க்கிறான். குகையை பார்க்கும் பொழுது அங்கு என்ன இருக்குதுன்னா, புறா கூடு கட்டி இருக்கிறது, சிலந்தியினுடைய வலை இருக்கிறது. அவன் நினைத்திருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? ஒரு ஊது ஊதி இருந்தானா சிலந்தியினுடைய வலை ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். புறாவை தள்ளி விட்டிருந்தானா அதுவும் ஒண்ணும் இல்லாமல் போயிருக்கும். ஒரு மனிதனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் புறாவோ சிலந்தியின் வலையோ இல்லை. அது எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது ஒரு மனிதனுக்கு. இருந்தாலும் கூட அதை பார்த்து விட்டு அவன் அப்படியே நிற்கிறான். வரலாற்றில் எழுதப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவன் குனிஞ்சு கூட பார்க்கலன்னு எழுதப்பட்டிருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு மனிதன் நிற்பதை, அவன் அங்கும் இங்கும் அந்த குகையினுடைய வாசலில் இங்கும் அங்குமாக நடப்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளே இருந்து கொண்டு பார்க்கிறார்கள். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய இவன் குனிந்திருந்தால் அவர்கள் இருவர்கள் இருப்பதை பார்த்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் அந்த சிந்தனை அவனுக்கு போனல, குனிந்து கூட பார்க்கல. அப்படியே திரும்ப கீழே இறங்கி வந்தான். வந்து வரும் பொழுது பாதியிலே நின்று கொண்டிருந்த அந்த ஒரு ஆள், அந்த ஒரு அடியாள் நின்றுட்டு இருந்தான்ல, அவன் எந்த கேள்வியும் கேட்கல, வா போனான்னு சொல்லி கீழே போனான். கீழே போனதற்கு பிறகுதான் உமையா இப்னு கலஃப் கேட்டான், நல்லா பாத்தியா அங்க யாரும் இல்லையான்னு கேட்டான். யாரும் இல்ல, அங்க புறா ஒரு கூடு கட்டி இருக்கு, சிலந்தியினுடைய வலை ஒண்ணு அங்க பின்னப்பட்டிருக்குது, வேற ஒன்று இல்ல அப்படின்னு சொன்னான். சொல்லும் பொழுது அருகாமையில் இந்த பாதியிலே நின்றான் அந்த அடியாள். அவன் கேட்டான் இவன்கிட்ட, மேல குகை வரைக்கும் போனவன்கிட்ட கேட்டான். என்ன கேட்கிறான் தெரியுமா? நீ குனிஞ்சு பார்த்தியான்னு கேட்டான். கேள்வி பாருங்க, அங்கேயே கேட்கிறான், நீ குனிஞ்சு பார்த்தியான்னு கேட்டான். கேட்கும் பொழுது உமையா இப்னு கலஃப் அவன் பதில் சொல்றான். இவன் பதில் சொல்வதற்கு முன்னால் அவன் பதில் சொல்றான், அங்கெல்லாம் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, புறா இருக்குது, சிலந்தி இருக்குதுல, யாரும் இருக்க மாட்டாங்க, வா போலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே திரும்பி சென்று விட்டார்கள். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு இது ஒன்றும் பெரும் ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வுதான். ஆனால் மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய இடத்தில் ஒரு சிலந்தியினுடைய பூச்சியோ புறாக்களோ இல்லை. இருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த இரண்டையும் கொண்டு பாதுகாக்கிறான். அவர்களுக்கு அந்த சிந்தனையே வராமல் வைத்து விட்டான். இதுதான் ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுகள். அதற்கு பிறகுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் அந்த குகையிலே தங்கி இருக்கிறார்கள். தங்கி இருந்ததற்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தி இருந்த அந்த 2 ஒட்டகங்கள் வருகிறது. 2 ஒட்டகங்கள் வந்து கொடுக்கப்படுது. இதற்கு இடையில ஒட்டகத்துல பயணித்துட்டு போறாங்க. சுராக்கான்னு சொல்லி ஒரு மனிதர். மக்காவாசிகள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, முகம்மது எங்க இருக்கிறாரு கண்டுபிடிச்சு கொடுங்க, அவங்களுக்கு தகுந்த சன்மானங்கள் காசு பணம்லாம் நாங்க தர்றோம் என்று சொல்லி அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள். இப்பொழுது சுராகா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பார்த்துட்டார். 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டார். மதீனா நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்ததும் அவருக்கு
அந்த சன்மானத்தின் மீது ஆசை வருது. காட்டி கொடுத்துடலாம், காட்டி கொடுத்தா நமக்கு நிறைய காசு பணங்கள் கிடைக்குமே என்று சொல்லி ஆசை வருது. பின்னாடியே பின்தொடர்ந்து வர்றார். எங்க போறாங்கன்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபாலோ பண்ணிட்டே வர்றார். அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி அந்த சுராத்தாங்கிற மனிதர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப பார்க்கறாங்க, அவர் வந்துட்டு இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு நில்லுங்க, அவர் பக்கத்துல வரட்டும். பக்கத்துல வந்தாரு. வந்ததற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுராத்தாவை பார்த்து கேட்டாங்க, சுராத்தா, ரோம் நாட்டினுடைய அரசனுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் உனக்கு அணிவிக்கப்படுவதை நீ ஆசைப்படுறையா அப்படின்னு கேட்டாங்க. ரோம் நாட்டினுடைய அரசு, அன்றைக்கு ரோம் பேரரசு தான் பெரும் பேரரசு, பெரும் வல்லரசு. எனவே அந்த நாட்டினுடைய மன்னர் தன்னுடைய தலையில் அணிந்திருக்கக்கூடிய கிரீடம் உனக்கு அணிவிக்கப்படுவதை நீ ஆசைப்படுறையான்னு கேட்டார். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னாரு, எனக்கு அது கிடைக்குமான்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீ அமைதியாக இருந்துரு, எது காட்டி கொடுக்காதுங்கிற அர்த்தத்துல சொன்னாங்க. எங்களை எதுவும் நீ சொல்லாத மக்காவாசிகள், நீ அமைதியாக இருந்து விடு, ஒரு நாள் உனக்கு அது அணிவிக்கப்படும், ஒரு நாள் உனக்கு அது நிச்சயமாக அணிவிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள், வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் சுராத்தா எதுவும் செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய்விட்டாங்க. ஹிஜ்ரத்துடைய பயணம் நிறைவு பெறுகிறது. இதற்கு பிறகு சில ஆண்டுகள் ஏறத்தாழ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிகழ்வு நடந்து இரண்டாவது ஜனாதிபதியாக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ரோம் பேரரசை இஸ்லாம் வெற்றி கொள்கிறது. ரோம் பேரரசை இஸ்லாம் வெற்றி கொள்கிறது. வெற்றி கொண்டதற்கு பின்னால் அவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை எல்லாம் வெற்றி கொண்ட படையினர்கள் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. கொடுக்கும் பொழுது இப்பொழுது சுராத்தா இஸ்லாத்தை தழுவி விட்டார், முஸ்லீமாக மாறிட்டார். அதற்கு பின்னால் இப்பொழுது சுராத்தாவை எங்கே இருந்தாலும் அழைத்து வாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அழைத்து வரப்படுகிறது. அழைத்து வரப்பட்டதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு ஒரு நாள் வாக்குறுதி கொடுத்தார்கள் இல்லையா, அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றேன்னு சொல்லி அவர் அணிந்திருந்த அந்த பேரரசன் அணிந்திருந்த அந்த கம்பீரத்தை, அந்த கிரீடத்தை அவருக்கு கொடுத்து அறிவிக்கிறார்கள். ஆச்சரியப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார் சுராத்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கடுமையான வழிகள், கடுமையான சோதனைகளுக்கு பிறகுதான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது நடந்தது. இது சுருக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தை மட்டும்தான் நாம் இங்கு பதிவு செய்திருக்கிறோம். இதை கடந்து ஒவ்வொரு சஹாபாக்களும் பல்வேறு விதமான வழிகளோடும் கடுமையான சிரமங்களோடும் தான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்கள். அந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டுதான் நம்மளுடைய இஸ்லாமிய காலாண்டருடைய இந்த முறை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். இடம் பெயர்தல், வெறுத்தல் என்பது அதற்கான அர்த்தமே. இடம் பெயர்தல், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமாக வேண்டி அவர்கள் பயணம் மேற்கொண்டார்களே, அந்த பயணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாமிய காலாண்டனுடைய அந்த முறை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது அந்த நிகழ்வு நடந்து 1448வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து 1448 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனவே இந்த நிகழ்வுகள் நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது, என்றைக்கும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதனால் தான் அல்லாஹ் குர்ஆனின் ஹதீஸிலும் பதிவு செய்திருப்பதோடு சஹாபாக்கள் இதை காலாண்டருடைய முறையாகவே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த சமுதாயம் என்றைக்கும் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மறக்கக்கூடாது என்பதற்காக. எனவே அதை நாம் நினைவில் கொள்வோம். அவருடைய ஈமானை போன்று வலுவான ஈமான் மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.